நான் கோயிலோட பின்புறத்தில் பவழக்குன்றுக்கு நேராக நின்றுருக்கேன். அதாவது பாதி மலை, அது அரைமலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து அரைமலை சென்ட்ரலில் இருக்கேன். அதாவது மலையோட மார்பு பகுதி அந்த பெரிய பாறை கீழே நின்றுருக்கேன் நான் இப்போது. இதெல்லாம் வந்து பெரிய ராட்சச பாறைங்க. இதெல்லாம் வந்து மழையில் மேலேருந்து உருண்டு வந்துருக்கு, சென்டரில் நின்றுருக்கு இப்போதைக்கு வந்து. அது கீழே பெரிய பெரிய பாறைங்க அந்த குவியில் அங்கே இருக்குது வந்து அந்த இடம் வந்து. இப்போ இது வந்து மழை வந்தால் பெரிய ஒரு பெரிய ஓடை மாதிரியே இந்த இடம் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து இதில் வந்து பயங்கரமான தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகும்போது அந்த பாறையெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு கீழே வரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பாறைலாம் பெரிய பெரிய பாறைங்க தான், மண்ணில் புதஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு இதுனா இந்த மரங்க இருக்கவே எல்லாமே தடுத்துருக்கு. மரத்தையும் மீறி அந்த வெறியும் மீறி முடியாமல் எல்லாமே அவ்வளோ மழை பெஞ்சு போயிருக்கு. அதேமாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாறை இருக்குது பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய ராட்சச பாறை. அதுக்கு இந்த மலையாற பாதை தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே இந்த மலையாற பாதை. கந்தாஸ்வரம் வழி வந்தாலும் சரி, முளைப்பால் தீர்த்தம் வழி வந்தாலும் சரி, இந்த மலையாற பாதை தான் இப்போ நான் கை காட்டுறது. இந்த பக்கம் அந்த மலையாற பாதை சரிவிலே இருக்குது. இது ஒருவேளை மக்கள் மேலே வராங்க அப்படின்னா அந்த இடம் சரியத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சும்மா நடந்தாலே இப்போ நான் நடக்கும்போதே இந்த மண் வந்து சரியுது. ஒரு ஆள் நடக்கும்போதே இந்த மண் சரியுது. அப்போது ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர்னு போகும்போது கண்டிப்பாக சரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இந்த மண் குவியலாக இருக்குது இந்த இடமே. அதாவது கல் இல்லாத மண்ணாக இருக்குது. இந்த மண்ணெலாம் மறுபடியும் கீழே அடிச்சுட்டு போச்சுன்னா அந்த பாறைங்களை உருட்டிட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது.